வணக்கம் மாணவர்களே. 12ஆம் வகுப்பு இயற்பியல்ல நாம் அலகு 8 நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். யூனிட் 8. யூனிட் 8 என்ன யூனிட் பார்த்தீங்கன்னா, கதிர்வீச்சு மற்றும் பருப்பொருளின் இருமை பண்பு அப்படின்னு தமிழ்ல சொல்லியிருப்பாங்க. அதுதான் இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர். ஸோ ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லைட்டை பற்றி படிப்போம். லைட்டுக்கு ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னது? பார்ட்டிக்கல் நேச்சர் அண்டு வேவ் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான். அதே மாதிரி தான் நாம அதை இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா படிக்க போறோம் இந்த யூனிட்ல. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எலக்ட்ரான் எமிஷன் அப்படிங்கிறத இந்த யூனிட்ல நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக், அது நிறைய இடத்துல அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீனை நான் ஷேர் பண்ணுறேன். ஒன் செகண்ட், இந்த ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். ஸோ ஓகே, இப்போ அந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே. எலக்ட்ரான் எமிஷன், தமிழில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் உமிழ்வு அப்படின்னு சொல்லிட்டு. எலக்ட்ரான் எமிஷனா என்ன? எலக்ட்ரான் எமிஷன் is when electrons break bonds from the surface of a material, usually metal, and get released அப்படின்னு போட்டிருப்பாங்க. எலக்ட்ரான் உமிழப்படுது. அப்போ உமிழப்படுதுன்னா எமிட் ஆகுதுன்னு அர்த்தம். உலோகங்கள், மெட்டல்ஸ் தான் உலோகங்கள், அதோடைய வெளிக்கூட்டில் இருக்கிற அந்த நம்ம ஆர்பிட்னா சொல்லுவோம்ல, அதில் வெளிக்கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸ்ல, தளர்வாக பிணைக்கப்பட்டிருக்கும் உட்கருவுடன், அப்படிதானே? அப்போ நீங்க எக்ஸ்டர்னலா கொஞ்சம் எனர்ஜி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த எலக்ட்ரான்களுக்கு எனர்ஜி கிடைச்சிரும், ஆற்றல் கிடைச்சிரும். கிடைச்சி அங்கேருந்து அந்த உலோகத்திலேருந்து அப்படி எஸ்கேப் ஆகி வெளியில போயிடும். இதுதான் எலக்ட்ரான் உமிழ்வு அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரான்ஸ் அந்த பாண்டை பிரேக் பண்ணுது. சர்ஃபேஸ் ஆஃப் மெட்டீரியல்ல உள்ளதுதான். நம்ம உள்ளுக்குள்ள உள்ள இருக்கிற இதை சொல்லலை, வெளியில இருக்கிறதான் சொல்றோம். திஸ் ஹேப்பன்ஸ், இது எப்போ நடக்கும் அப்படின்னா அந்த எலக்ட்ரானுக்கு ஒரு சஃபிஷியண்டான எனர்ஜி கிடைக்கும் போது. when the electrons get enough energy from the outside. நீங்க வெளியில இருந்து கொடுக்குறீங்க. ஏன் கொடுக்குறீங்கன்னா அது ஏற்கனவே இந்த பாசிட்டிவ் நியூக்ளியை, அந்த அணுக்கரு, நேர் மின் சுமை கொண்டது அப்படிதானே, அது எலக்ட்ரான் பிடிச்சிருக்கும். அதோடைய அந்த இழுப்பு விசை, இழு விசைமாங்கல்ல, அதை விட நீங்க அதிகமா எனர்ஜி கொடுத்தாதான், அதாவது அதை ஓவர் கம் பண்றதுக்கு அதிகமா எனர்ஜி கொடுத்தாதான் அது பிரேக் ஆகி வரும். இல்லைன்னா எலக்ட்ரானால வர முடியாது. டு ஓவர் கம் த புல் ஆஃப் த பாசிட்டிவ் நியூக்ளை இன்சைட் த மெட்டீரியல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சரியா? ரைட். அப்போ இன்சைட் த மெட்டீரியல் there is a barrier in the form of electrostatic force or other types that holds the electron is called the surface barrier அப்படின்னு நம்ம சொல்றோம். இது நம்ம புக்ல பிளாக்ல ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா 2 மார்க் அடிக்கடி கேட்கக்கூடிய 2 மார்க், வாட் யூ மீன் பை சர்ஃபேஸ் பேரியர் இருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் உள்ள ஒரு பேரியர் இருக்கும், ஒரு தடை இருக்கும். சரியா? இந்த தடை என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, நான் தடைனா நம்ம தமிழ்ல பார்த்தீங்கன்னா அரண் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட உண்டு. அதை தான் இங்கே வச்சு சொல்லியிருப்பாங்க, பரப்பு அரண். சர்ஃபேஸ் பேரியர்னா பரப்பு அரண். சரிங்களா? அரண் அப்படின்னா நமக்கு தடுக்கிறது. உலகத்தோடைய மேற்பரப்பிலிருந்து கற்றோ எலக்ட்ரான்களை வெளியேற விடாமல் தடுக்கும் மின்னழுத்த அரண்னா பரப்பு அரண். ஓகேவா? ஸோ அது அவ்வளோ சீக்கிரத்தில் அது என்ன பண்ணிடுறாருன்னா எலக்ட்ரானா லூஸ் போயிட்டோம் அப்படின்னு விட்டுறாது, தடுக்க தான் செய்யும். பட்டு அதுக்கு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு லிமிட் உண்டு. அதுக்கு மேல் சர்ஃபேஸ் பேரியருக்கும் ஒரு லிமிட் உண்டு. சரியா? அப்போ இந்த சர்ஃபேஸ் பேரியர் தான் அந்த எலக்ட்ரானை வெளியில விடாம தடுக்கும். இன்சைட் த மெட்டீரியல் ஒரு பேரியர் இருக்கு. அந்த பேரியர் இந்த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பண்ணுவோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னா என்னது? நம்மளுக்கு இந்த மின் விசை தான், அப்படிதானே? புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் இருக்கக்கூடிய மின் விசை தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். அண்ட் அதர் டைப்ஸ் அப்படி போடுறோம். மற்ற டைப்ஸ் நம்ம பாண்டு அதெல்லாம் சொல்றோம். இதுதான் எலக்ட்ரானை ஹோல்டு பண்ணிக்கிறது சர்ஃபேஸ் பேரியர். இது புரிஞ்சுதா? ஓகே. இப்போ அடுத்த அடுத்த பாயிண்ட். த லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நீடட் டு பிரேக் த்ரூ திஸ் பேரியர் இஸ் கால்ட் த ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் த மெட்டீரியல்.
தமிழ்ல பாத்தீங்கன்னா நீங்க இந்த பரப்பு அரணை பீட் பண்ணும், பரப்பு அரணை தாண்டணும் அப்படின்னா அந்த எலக்ட்ரானுங்களுக்கு வந்து கொஞ்சோண்டு, அதாவது ஒரு மினிமம் குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவைப்படும் அப்படிதானே, அந்த ஆற்றல் தேவைப்படும். அந்த ஆற்றல் அதுக்கு கிடைச்சதுன்னே அந்த பரப்பு அரணை வந்து வெளியில வந்துடும், அதை விட்டு வெளியில வந்துடும். ஸோ அந்த பேரியர் விட்டு வெளியில வரதுக்கு அதுக்கு தேவைப்படக்கூடிய மிக குறைந்த, குறைந்தபட்சம் அப்படிம்பாங்கல்ல, மிக குறைந்த லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தான் அந்த மெட்டீரியலோடைய ஒர்க் ஃபங்க்ஷன். இதையும் பிளாக்ல ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. சரியா? the minimum energy needed for the electron to escape from the metal surface is called work function of that metal. சரியா? தமிழ்ல பாத்தீங்கன்னா ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னா வெளியேற்று ஆற்றல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. உலோகத்தோடைய பரப்பிலிருந்து எலக்ட்ரான்களை வெளியேற்ற தேவைப்படும் சிறும ஆற்றல் உலோகத்தின் வெளியேற்ற ஆற்றல். அப்ப அந்த ஒரு ஏதோ ஒரு உலோகம் எடுக்கிறீங்க, மெட்டல் எடுக்கிறீங்க, அதோடைய பரப்புல எலக்ட்ரான் இருக்கு, அதை வெளியில கொண்டு வர்றோம். அப்ப நீங்க எக்ஸ்டர்னல் எனர்ஜி கொடுக்குறீங்க. அந்த எனர்ஜி எந்த வடிவத்திலாம் கொடுக்கலாம், அது நம்ம பின்னாடி பார்க்க போறோம். டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் எமிஷன்ல பார்க்க போறோம். அப்போ அந்த ஆற்றல் அதுக்கு கிடைக்கி உடனே அந்த பரப்பு அரண் அப்படிங்கிற சர்ஃபேஸ் பேரியர் விட்டு வெளியில வந்துருது. அப்ப நீங்க கொடுக்கக்கூடிய சிறும ஆற்றல் பேரு என்ன பேருனா உலோகத்தின் வெளியேற்ற ஆற்றல். சரியா? இது ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். எல்லா மெட்டீரியலுக்கும் ஒரே மாதிரிலாம் இருக்காதுப்பா. சரியா? ஏ அப்படின்னு ஒரு மெட்டல் இருக்குன்னா அதுக்கு ஒரு விதமான ஒர்க் ஃபங்க்ஷன் இருக்கும். பி அப்படின்னா அது ஒரு மெட்டல் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு விதமான இருக்கும். இதோடைய அழகு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் வோல்ட். எலக்ட்ரான் வோல்ட் எங்க பார்த்துப்போம், வோல்டேஜ் பார்த்துப்போம். சரியா? அதே அதோட அழகு தான் இது. ஏன்னா ஒர்க்கு, ஜூல், அப்புறம் எனர்ஜி, ஆற்றல் எல்லாமே எலக்ட்ரான் வோல்ட் வச்சு நம்ம படிச்சிருப்போம். இதுதானே எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னா மின்னழுத்த வேறுபாடுனால் முடுக்கப்படும் போது ஒரு எலக்ட்ரான் பெறும் இயக்க ஆற்றலோட அளவு அப்படின்லாம் படிச்சிருப்போம். அப்படிதானே ஒன்று எலக்ட்ரான் வோல்ட்டை வச்சு படிச்சுப்போம். ஏன்னா எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜி கெயின் பெய்த எலக்ட்ரானுக்கு வந்து இந்த யூனிட் தான் போடுவாங்க. ஜூல் அப்படிங்கிற இன்னொரு யூனிட் இருக்கு எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு. ஏன்னா ஒர்க்கு வந்துன்னா ஜூல், ஸோ ஜூலுக்கு இன்னொரு யூனிட் எலக்ட்ரான் வோல்ட். ஓகே. ஸோ அதனால தான் அடுத்த பாயிண்ட சொல்லியிருக்கோம். டிஃப்ரெண்டான மெட்டீரியலுக்கு டிஃப்ரெண்டான ஒர்க் ஃபங்க்ஷன் இருக்கும். டிபெண்டிங் ஆன் வாட் தே ஆர் மேட் ஆஃப் அண்ட் ஹவு தே ஆர் மேட் அப்படி போட்டிருப்பாங்க. அதாவது என்ன மாதிரி மெட்டீரியல் அது, உதாரணத்துக்கு அது காப்பரா சில்வரா அப்படிங்கிற மாதிரி டிபெண்டிங் ஆன் அது எப்படி இருக்கு, அப்புறம் அதை எப்படி மேட் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் ஒர்க் ஃபங்க்ஷன் வெளியேற்ற ஆற்றல் இருக்கு. ஓகே. இப்போ எலக்ட்ரான் எமிஷன் பார்க்க போறோம். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ரெண்டு கீவேர்ட்ஸை தெரிஞ்சுக்கணும். ஒன்று சர்ஃபேஸ் பேரியர், இன்னொன்று ஒர்க் ஃபங்க்ஷன். வெளியேற்ற ஆற்றல், பரப்புறன், அந்த ரெண்டு தெரிஞ்சுக்கிட்டு மூணாவது என்ன தெரியும்னா எலக்ட்ரான் எமிஷன். நம்ம டாபிக்குள்ள வாரம். ஓகேவா? எலக்ட்ரான் எமிஷன் கேன் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எனர்ஜி. நீங்க ஹீட் ஒரு எனர்ஜி தான், அதை கொடுக்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டு அது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, அதை கொடுக்கலாம். அது எலக்ட்ரிக் ஃபீல்ட், லைட் முட்டுப்பாங்க, லைட் அது சொல்ல நம்ம ஏற்கனவே 2 யூனிட் அவ்வளோதான் படிச்சிருப்போம். ஓகே. அண்ட் ஹை எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் இதெல்லாம் வச்சு நீங்க கொடுத்தா எலக்ட்ரான் எமிஷன் நடக்கும், எலக்ட்ரான் உமிழ்வு நடக்கும். இப்போ புரிஞ்சுதா? ரைட். இப்போ பாருங்க அடுத்து டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் எமிஷன். எலக்ட்ரான் உமிழ்வுக்கு பார்த்தீங்கன்னா 4 மெத்தட், செவரல் டைப்ஸ் இருக்கு. அதுல நம்ம 4 மெத்தடு, நம்ம முக்கியமான மெத்தடை நம்ம இங்க பார்க்க போறோம். சரியா? எலக்ட்ரான் உமிழ்வு 4 முக்கிய வகைகளாக பிரிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த முக்கிய வகைகளை நம்ம பார்க்க போறோம். இம்பார்ட்டன்டான இது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தெர்மியானிக் எமிஷன். தெர்மியானிக் எமிஷன்னா தமிழ்ல பார்த்தீங்கன்னா வெப்ப அயனி உமிழ்வு. வெப்ப தெர்ம், அயான் அயனி, உமிழ்வு எமிஷன். ஸோ இதெல்லாம் சொல்றோம். எலக்ட்ரான்ஸ் ஆர் எமிட்டட் ஃப்ரம் எ ஹீட்டட் மெட்டீரியல். சரியா? இதை நம்ம புக்கில் உள்ள படத்தை நான் போர்டில் போடுறேன், எழுதுறேன். ஃபர்ஸ்ட் இந்த அந்த 4 வகைகளும் தெரிஞ்சுக்கிட்டு டீப்பாக ஒவ்வொரு வகைகளும் தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த படத்தை போடுறேன். ஃபர்ஸ்ட் இதை மட்டும் அந்த 4 டைப்ஸ் தான் நீங்கள் பார்த்துக்கோங்க. மேபி நீங்கள் உங்களுக்கு புக்கில் இருக்கும், பட் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். டைரெக்டாக நோட்ஸாக நான் வச்சுருப்பேன். தமிழ் மீடியத்துக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன், இங்கிலீஷ் மீடியத்துக்கு உள்ளவங்க வந்து நோட்ஸாக எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ எலக்ட்ரான்ஸ் ஆர் எமிட்டட் பை ஹீட்டட் மெட்டீரியல். நீங்க ஒரு மெட்டீரியலை ஹீட் பண்ணீங்கன்னா அதுலேருந்து எலக்ட்ரான்களை உமிழ செய்யலாம். அதுக்கு பேர் தான் வெப்ப அயனி உமிழ்வு. அது எப்படி அப்படிங்கிற டீட்டெயிலாக நம்ம லேட்டராக பார்ப்போம். சரி, ஓகே. ரெண்டாவது டைப்ஸ், செகண்ட் டைப் என்னன்னா ஃபீல்டு எமிஷன். ஃபீல்டு அப்படின்னா நம்மளுடைய தமிழ்ல பார்த்தீங்கன்னா புலம் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ புல உமிழ்வு, ஃபீல்டு எமிஷன்.
அப்ப இந்த எமிஷன் எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரான்ஸ் ஆர் புல்ட் ஃப்ரம் எ மெட்டீரியல் சர்ஃபேஸ் பை எ ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு. நீங்க ஒரு மெட்டீரியல் எடுத்துறீங்க, அந்த மெட்டீரியலோட சர்ஃபேஸ்ல எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அதை ரொம்ப ஸ்ட்ராங்கான எலக்ட்ரிக் ஃபீல்டை யூஸ் பண்ணி எலக்ட்ரான்ஸை நீங்க வெளியில எடுக்கலாம். புல்டு பண்ணலாம். புல்னா வெளியில எடுக்கலாம், இழுக்கலாம். சரியா? இதுதான். அப்போ நீங்க ஒரு புலத்தை யூஸ் பண்ணி, அதாவது மின் புலம் தான் நம்ம படிக்க போறோம். அந்த மின் புலத்தை யூஸ் பண்ணி அந்த உலகத்தோடைய பரப்புல இருந்து எலக்ட்ரான்களை உமிழ செய்யற நிகழ்வு தான் இந்த புல உமிழ்வு. ஓகே. இப்ப தேர்ட் ஒன், தட் இஸ் போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன். இதை பத்தி நல்ல டீட்டெயிலா, ஏன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய பாத்தீங்கன்னா உங்களுக்கு போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் தான் ஃபுல்லா வரும். இந்த யூனிட் ஃபுல்லாமே போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்லாம் வரும்ல, அது ஃபுல்லாமே இந்த யூனிட் தான். அதை நம்ம லெட்டரா பார்க்க போறோம். போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன், அதாவது ஒளி மின் உமிழ்வு அப்படிம்பாங்க. ஏன்னா போட்டோ அப்படின்னா ஒளி, ஆக்சுவலி லைட். எலக்ட்ரிக் அப்படின்னா மின், எமிஷன் உமிழ்வு. அதை வச்சு நம்ம சொல்றோம். எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிலீஸ்டு ஃப்ரம் எ மெட்டீரியல் வென் லைட் சைன்ஸ் ஆன் இட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சைன் ஆகுது அப்படின்னா அந்த லைட்டு அது மேல படுது, அப்படிதானே? லைட்டு படும் போது அந்த மெட்டீரியல் இருந்து நீங்க எலக்ட்ரான்ஸும் எமிட் பண்ண வைக்கலாம். தட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன். சரியா? ஒரு உலோகம் இருக்கு, அந்த உலோக பரப்புல எலக்ட்ரான்கள் இருக்கு. கற்றோ எலக்ட்ரானா ஃப்ரீ எலக்ட்ரான் அது இருக்கும். நீங்க லைட்டு கொடுக்குறீங்க. லைட்டு கொடுக்கீங்கன்னா என்னது, மின்காந்த கதிர்வீச்சு அப்படின்னு சொல்றோம்னா அதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ், அதெல்லாம். ஓகே. கொடுக்குறீங்க, கதிர்வீச்சு படுது, உடனே அந்த உலோகத்திலேருந்து எலக்ட்ரான் உமிழப்படுது. இதுதான் ஒளிமீன் உமிழ்வு. திஸ் இஸ் அ தேர்ட் ஒன். அண்ட் ஃபோர்த் ஒன், செகண்டரி எலக்ட்ரான் எமிஷன். அதாவது நாம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் எமிஷன் தான். ஆனா செகண்டரி எலக்ட்ரான் எமிஷன் அந்த வார்த்தையில இருக்கா? அப்போ ரெண்டாவதா எலக்ட்ரான் எமிழ எமிட் பண்ணப்படுகிறது, அப்படிதான் உமிழப்படுகிறது. எலக்ட்ரானை கொடுத்து எலக்ட்ரான் எடுக்கிறீங்க, அதுதான் செகண்டரி எலக்ட்ரான் எமிஷன். புரியுதா? இரண்டாம் நிலை உமிழ்வும் போடுறாங்க தமிழ்ல. எலக்ட்ரான்ஸ் ஆர் ejected from a material surface by incoming high energy particles or electrons. ஸோ செகண்டரி எலக்ட்ரான் எமிஷனுக்கு யாரை யூஸ் பண்றீங்க? எலக்ட்ரான்ஸே யூஸ் பண்ண போறீங்க. எலக்ட்ரான்ஸே யூஸ் பண்ணி எலக்ட்ரான்ஸே எடுக்கலாம். இந்த இடத்துல டவுட் வரும். நான் அது என்னன்னு நான் தமிழ்ல சொல்லிட்டு அந்த டவுட்டுக்கு உண்டான இதை நானே கொஸ்டினை ரைஸ் பண்ணி கேட்குறேன். தமிழ்ல சொல்றீங்க. தமிழ்ல பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை உமிழ்வு. எலக்ட்ரான்களை நீங்க யூஸ் பண்ணி உபயோகப்படுத்தி உலோகத்தோடைய பரப்பின் மீது மோத வைக்கிறீங்க. அதனால அந்த உலோகத்தோட பரப்புல இருந்து கற்ற எலக்ட்ரான்கள் வெளியேறுகிறது. இதுதான் இரண்டாம் நிலை உமிழ்வு. ஓகே. இப்போ அந்த கொஸ்டின் நம்மளுக்கு என்ன அப்படின்னா, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யூசிங் எலக்ட்ரான்ஸ் இன் திஸ் செகண்டரி எலக்ட்ரான் எமிஷன்? ஏன்னா இந்த கொஸ்டின் நம்மளுக்கு ஒரு ஒரு தோணும். சார், நம்ம இந்த ப்ராசஸ் ஃபுல்லாமே எலக்ட்ரான் எனக்கு தேவைப்படுது, அப்படிதானே சார்? எலக்ட்ரானும் உமிழப்படணும் ஒவ்வொரு டைப்லையும். எலக்ட்ரான் உமிழப்படுறதுக்கு நான் ஏன் எலக்ட்ரானை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும், அப்படிதானே? எலக்ட்ரானை வச்சு பம்பார்ட் பண்ணி எலக்ட்ரானை கொண்டுக்கணும், அதனால என்ன சார் யூஸ்? எஸ். நீங்க இப்போ நம்மளுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா லைக் இந்த விண்ட் எனர்ஜி இதெல்லாம் படிக்கும் போது, விண்ட் எனர்ஜி பார்த்தீங்கன்னா காத்து மூலமா கரண்ட்லாம் கிடைக்கல, அப்படிதானே? ஆக்சுவலி உங்களுக்கு ஜென்ரேட்டர் இருக்கும், டர்பைன் இருக்கும். இதை அந்த கரண்ட்டை வந்து மல்டிபிள் தான் பண்ணும். அதாவது அதிகமாக வோல்டேஜை கிரியேட் பண்ணும். 10னா அது 100 வோல்டேஜா மாற்றும், அப்படின்னா ஜென்ரேட் பண்ணும். அதுதான் ப்ராசஸ், அப்படிதான். வெறும் அந்த காற்று எதுக்கு யூஸ் ஆனா அந்த விண்டு, அந்த பிளேடு இருக்கலாம், அதை வந்து விண்டு மில்லோட பிளேடு அதை நல்லா சுத்த வைக்கும். ஸோ சுத்த வைக்கிறதுனால தான் ஃபர்தரான டர்பைன் சுத்தும், அதனால நிறைய ப்ராசஸ் நடக்கும். ஓகே. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் கொஞ்சோண்டு எனர்ஜி கொடுத்து அதிகப்படியான எனர்ஜி கிடைக்கிற மாதிரி நிறைய ப்ராசஸ் நம்ம நிறைய இதில் டே டு லைஃப்பில் நிறைய இடத்துல பார்த்துப்போம், அப்படிதானே? ஃபிசிக்ஸ்லையும் நிறைய இடத்துல படிச்சிருவோம். உதாரணத்துக்கு 1 வோல்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அது 10 வோல்ட்டாக கிடைக்குன்னா அந்த ப்ராசஸ் நம்ம 1 வோல்ட்டை கொடுக்குறோம். தட் இஸ் கால்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. அதே மாதிரி தான் இங்கே ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். 2 எலக்ட்ரானும் கொடுக்குறீங்க, உங்களுக்கு 4 எலக்ட்ரான் வெளியில் வருது, இல்லை ஒரு 6 எலக்ட்ரான் வெளியில் வரும்னா எவ்வளோ ஒரு ப்ளஸ் தானே? அதுதான் இந்த ப்ராசஸோடைய பிகின்ல இருக்கக்கூடியது. ஓகேவா? ரைட். இப்போ இந்த 4 டைப்ஸ் பார்த்தாச்சா? அடுத்து தெர்மியானிக் எமிஷன். இதை ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இது தமிழ்ல. அப்புறம் அந்த போர்டில் நான் போர்டை காமிச்சிட்டு உங்களுக்கு அந்த படத்தை டிராப் பண்றேன். தெர்மியானிக் எமிஷன் அப்படின்னா வெப்ப அயனி உமிழ்வு.
தெர்மியானிக் எமிஷன் ஹேப்பன்ஸ் when a material gets really hot. அந்த உலோகம் வந்து பாத்தீங்கன்னா மிக ரொம்ப 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 வெப்பப்படுத்த போறோம். ம்? உயர் வெப்பநிலைக்கு சூடேற்ற போறோம். இந்த ஹீட் என்ன பண்ணும் அப்படிமா பாத்தீங்கன்னா மேக்ஸ் த எலக்ட்ரான்ஸ் இன்சைட் த மெட்டீரியல் மூவ் பாஸ்டர். நம்ம சின்ன கிளாஸ்ல இருந்து படிச்சு வரோம். எப்பவுமே ஒரு ஒரு மெட்டீரியல்ல அணுக்கள் இருக்கும். அணுக்கள் வந்து தன்னுடைய பொசிஷன் தன்னுடைய நிலையில இருந்து வைப்ரேட் ஆகும். அப்படியே குதிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படிதானே? நீங்க எக்ஸ்ட்ரா ஹீட் குடுக்குறீங்க அப்படின்னா அந்த வைப்ரேஷன் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும். அப்பனா அதோட கைனடிக் எனர்ஜி அதிகரிக்கும். அதோட மூவ்மெண்ட் அதிகரிக்கும். இயக்கம் கூடும். அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரான்ஸ்க்கு வந்து அந்த எனர்ஜி கிடைச்ச உடனே அது என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக மூவ் ஆகிறது. அப்படிதானே? ஸோ உலோகத்த பரப்பில் உள்ள கற்றா எலக்ட்ரான்கள் வெப்ப ஆற்றல் வடிவில் போதுமான ஆற்றலை பெறுகிறது. பெற்ற பிறகு அது என்ன பண்ணுதுன்னா பரப்பிலிருந்து வெளியேறுகின்றது. Some of these fast moving electron can break free from the surface of the material and escape. அந்த மெட்டீரியலோட சர்ஃபேஸ்ல இருந்து என்ன ஆயிருதுன்னா அந்த ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான் சம்மம் தான் எல்லாமே வரதுக்கு வாய்ப்பு இல்லை ப்ராபபிலிட்டி நமக்கு கம்மி பட் ஃபாஸ்ட் மூவிங் சம் ஆஃப் த எலக்ட்ரான் வந்து பிரேக் ஆகுது அந்த மெட்டீரியலோட சர்ஃபேஸ் வந்து எஸ்கேப் ஆகுது இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகுதா எஸ்கேப் ஆகுதா அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு ஹாட் த மெட்டீரியல் இஸ் அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் மெட்டீரியல் இட் இஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க சரியா அதாவது அந்த எலக்ட்ரானுங்க உமிழப்படுது வெப்ப அயனி உமிழ்ல அந்த உமிழோட செறிவு நம்ம சொல்லலாம் உமிழப்படும் எலக்ட்ரானோட எண்ணிக்கைன்னு சொல்லலாம் நீங்க எந்த மாதிரி உலோகம் பயன்படுத்துறீங்க வாட் டைப் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு அது ஒன்று இருக்கு எந்த மாதிரி வெப்பநிலையை பொறுத்து ஹவு ஹாட் த மெட்டீரியல் இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுதான் அதோட அர்த்தம் சரிங்களா ஸோ வெறும் ஹீட் மட்டுமே காரணம் இல்லை அந்த மெட்டீரியல் காரணம் அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் எந்த எந்த உலோகம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் thermionic emission is commonly used in devices like vacuum tubes. அப்புறம் which are used in things like old fashioned டிவி screens and microwave ovens தான் போட்டிருப்பாங்க ஏன்னா அந்த வேக்யூம் டியூப்லாம் இப்போதைக்கு டிவிலாம் இல்லை இப்போ நம்ம ஆண்ட்ராய்ட் டிவி நிறைய வந்துட்டு அப்படிதானே மைக்ரோவேவ் ஓவன் அதுலலாம் பார்த்தீங்கன்னா அந்த வேக்யூம் டியூப் யூஸ் பண்ணும்போது அந்த வேக்யூம் டியூப்ல தெர்மியானிக் எமிஷன் நடக்கும் ஏன்னா ரொம்ப அதிக அளவில் ஹீட் ஆகும் நீங்கள் ஒரு காலத்தில் அந்த பழைய டிவி இருந்தால் தெரியும் டிவி ஆன் பண்ண உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஒன் செகண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அந்த டிவி தெரியும் அந்த ஸ்க்ரீன் ஆன் ஆகும் ஏன்னா அது அந்த பின்னாடி டியூப் வந்து கொஞ்சோண்டு ஹீட் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் அந்த காலத்தில் சின்ன வயசுல அதை பார்க்கும்போது எங்க சார் இதை சொல்லுவாங்க பின்னாடி இருக்க அந்த டியூப் கொஞ்சம் நேரம் ஹீட் ஆகணும்பா அதனாலப்பா கொஞ்சம் லேட் ஆகி அந்த டிவி ஆன் ஆகும் அப்படிம்பாங்க பட் இப்போ அப்படி இல்லை இப்போ நம்மளுக்கு ஆன் ஆகுறது கொஞ்சம் லேட்டாக இருக்குன்னா அது வேற விஷயம் ஏன்னா அந்த போர்டு வந்து எல்லா அப்டேட்டும் பண்ணும் இப்போ நம்ம ஆண்ட்ராய்ட் டிவி ஆன் பண்ணுன்னு வச்சுக்கோங்க உடனே அந்த அப்டேட் எல்லாம் அது செக் பண்ணி பார்த்துட்டு தான் உடனே அது ஆன் ஆகும் அந்த போர்டுலாம் ஆன் ஆகணும் ஓகே ரைட் அந்த வேக்யூம் டியூப்ல இது யூஸ் ஆகுது தெர்மியானிக் எமிஷன் நடக்கு these devices rely on the flow of electron released through the thermionic emission to work properly. அப்ப இந்த மாதிரி டிவைசஸ்லாம் எந்த அளவுக்கு அந்த தெர்மியானிக் எமிஷன்ல இருந்து ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு அதனால தான் அது ஒர்க் ப்ராப்பர்லி நடக்கு சரியா ஸோ எடுத்துக்காட்டுகள் தமிழில் சொல்லிப்பாங்க கேத்தோடு கதிர் குழாய்கள் கேத்தோடு ரே டியூப் சொல்றாங்கன்னா அதுதான் எலக்ட்ரான் நுண்ணோக்கிகள் எக்ஸ் கதிர் குழாய்கள் போன்றவற்றில் இதெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க ஓகே இப்போ போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நாம அந்த தெர்மியானிக் எமிஷன்ல இருக்கக்கூடிய அந்த படத்தை பார்த்துடலாம் அதை நான் இங்கே டிரா பண்ணிடுறேன் உலோகம் சரிங்களா அதாவது மெட்டல் அங்கங்க எலக்ட்ரான் நம்ம வச்சிருக்கோம் ஓகே இப்போ இதை நீங்க சூடேற்ற போறீங்க வெப்ப ஆற்றல் கொடுக்க போறீங்க அப்போ நான் என்ன பண்றேன்னா வெப்ப ஆற்றல் கொடுக்குறேன் வெப்ப ஆற்றல் கொடுத்தோன்னே எலக்ட்ரான்கள் வெளியேறுகிறது இது புரியுதா ரைட்
இதே மாதிரி இது ஒரு சின்ன படம். இதே மாதிரி நம்ம கேத்தோடு கதிர் குழாய் அல்லது எக்ஸ் கதிர் குழாயில எப்படி நடக்கு அப்படிங்கிறது இன்னொன்னு காமிச்சிருப்பாங்க படம். காயில்ஸ். இதை வந்து நம்ம ஒரு பேட்டரி கூட கனெக்ட் பண்றோம். சரியா? இது நீங்க பேட்டரி கூட கனெக்ட் பண்றீங்க. ஸோ சூடான மின் நிலை இது. இலை. மின் நிலை. ஓகே. என்ன நடக்கும்? இதுல இருந்து எலக்ட்ரான்கள் வெளியில வர காமிச்சிருப்பாங்க. அப்படி. சரியா? ஸோ இந்த இதெல்லாம் வந்து என்னதுன்னா இப்போ இங்க போட்டிருக்கேன்னா இதெல்லாம் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்கள். ஓகேவா? இந்த மாதிரி ரெண்டு படத்தை நம்ம பார்த்து வச்சுக்கலாம். ஏன்னா இந்த படத்தையும் நீங்க டிரா பண்ணணும். ரெண்டு படம் இருக்குன்னா ரெண்டு படத்துல ஏதாவது ஒண்ணு போடுமா சார் எங்க கைட்ல இப்படி போட்டிருக்காங்கன்னா நீங்க நினைக்க கூடாது. கைடு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் தான். நம்ம புக்கை படம் போட்டிருக்காங்கன்னா அந்த படத்தை அப்படியே போட்டுருங்க. அதுதான் ஃபுல் மார்க் கிடைக்க உண்டான ஒரு வழி. ஓகே. ரைட். இப்போ நம்ம ஸ்க்ரீனை திருப்பி ஷேர் பண்றேன். ஏன்னா இப்போ அடுத்த டைப் பார்க்க போறோம். இதுல வந்து ஒன் செகண்ட். ஃபோட்டோ எலக்ட்ரிக் நம்மளுக்கு வந்து நான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் தான் ரெண்டாவது எடுத்து வச்சிருப்பேன். ஓகே, நான் அதை வேணா அதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஃபீல்ட் எமிஷன் பார்க்கலாம். இப்போ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் இதை பத்தி நம்ம பார்த்தோம். அஹ், சின்ன டீட்டெயில் ஒரு சின்ன லைன் பார்த்தோம். இப்போ நம்ம டீட்டெயில் பார்க்க போறோம். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் இஸ் வென் எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிலீஸ்டு ஃப்ரம் எ மெட்டீரியல் when light shine on it. இதை நம்ம பார்த்தோம். அதுதானே? அப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னா ஒளிமின் உமிழ்வுல ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண் கொண்ட, ஏன்னா ஃப்ரீக்வன்சி, ஏன்னா லைட்னாலே ஃப்ரீக்வன்சி இருக்கும், வேவ் லென்த் இருக்கும், அலைநீளம் இருக்கும், அதிர்வெண் இருக்கும், எல்லாம் தெரியும். மின்காந்த கதிர்வீச்சு அப்படிதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன். அது உலோக பரப்பின் மீது படுகிறது, மோதுகிறது அப்படிதானே? அப்போ அந்த அதோடைய ஆற்றலானது கதிர்வீச்சிலிருந்து கற்றோ எலக்ட்ரான்கள் கடத்தப்படுகிறது இல்ல மாற்றப்படுகிறது அப்படின்னு வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன பண்ணும்? உடனே கற்ற எலக்ட்ரான்கள் பரப்பு அரணை கடந்து வெளியேறும். ஏன்னா அதுக்கு போதுமான ஆற்றல் கிடைச்சிச்சுல. அப்போ ஒளி மின் உமிழ்வு நடைபெற்றது. சரியா? இந்த உமிழப்படும் எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கையானது நீங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த ரேடியேஷன் படுகதிர் இன்சிடென்ட் லைட் அதோடைய இன்டென்சிட்டியை பொறுத்து இருக்கும். எடுத்துக்காட்டுகள் ஒளி டயோடுகள், ஒளி மின்கலங்கள் போட்டிருப்பாங்க. போட்டோ டயட், போட்டோ எலக்ட்ரிக் செல், அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். அந்த டிவைசஸ் எல்லாம் இருக்கு நம்ம புக்ல. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேவா? சப்போஸ் யூ ஹாவ் ஏ மெட்டல் பிளேட் அண்ட் யூ சைன் ஏ லைட் ஆன் இட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படிதானே? அப்ப நீங்க ஒரு மெட்டல் பிளேட்டை வச்சிருக்கீங்க, அது மேல லைட்டை பாஸ் பண்றீங்க. அப்போ இந்த லைட் வந்து அந்த எலக்ட்ரானுக்கு, அந்த மெட்டல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு எனர்ஜியை கொடுக்கும். உடனே அந்த எலக்ட்ரானை எக்ஸைட் பண்ணும். அப்படிதானே? அதாவது எக்ஸைட்னா நம்ம தன்னுடைய அந்த நிலையில இருந்து உயர் மட்ட நிலைக்கு போகும். அப்படிதானே? அண்ட் ஏபிள் டு பிரேக் ஃப்ரீ ஃப்ரம் த சர்ஃபேஸ். சர்ஃபேஸ் வந்து பிரேக் ஆயிரும். திஸ் இஸ் கால்ட் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். கரெக்டா? when light hits the metal it transfers its energy. நான் தமிழ்ல எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இப்போ இங்கிலீஷ் சொல்லிட்டு இருக்கேன், சொல்ல போறேன். அப்போ இந்த லைட் வந்து மெட்டல்ல ஹிட் பண்ணும்போது அதோட எனர்ஜி எலக்ட்ரான்ஸ்க்கு பாஸ் பண்ணப்படுகிறது, டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுகிறது. ஓகேவா? டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ அந்த லைட்டுக்கு ஒரு எனாஃப் எனர்ஜி இருக்கும்போது, அந்த லைட்டுக்கு எனாஃப் எனர்ஜினா விச் டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ரீக்வன்சி ஆர் கலரும் போட்டிருப்பாங்க. சரியா? ஏன்னா எனர்ஜி அது ஒரு லைன் உண்டு. நீங்க சின்ன கிளாஸ் படிச்சிருப்பீங்கன்னு தெரியல, இருந்தாலும் நான் படிச்சிருப்பீங்க. அதை நான் மேபி மறந்துக்கலாம், இருந்தாலும் நான் சொல்றேன். எனர்ஜிக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் என்ன சார் அப்படின்னு ஒரு ரிலேஷன்னா, எவ்வளவு கம்மியா நம்ம வந்து எனர்ஜி இருக்கு, எவ்வளவு அதிகமா எனர்ஜி இருக்கு அப்படிங்கிறது அதோடைய ஃப்ரீக்வன்சி வச்சு நம்ம பார்க்கலாம். அப்படிதானே? இப்போ உதாரணத்துக்கு ரெட்டுக்கு பார்த்தீங்கன்னா வேவ் லென்த் அதிகம். அப்படிதானே? அலை நீளம் அதிகம். ஆனா ஃப்ரீக்வன்சி கம்மி. கரெக்டா? ரெட்டுக்கு வேவ் லென்த் வந்து அதிகம், ஃப்ரீக்வன்சி கம்மி. அதே மாதிரி நீங்க விப்ஜிஎல்ல வயலட் பார்த்தீங்கன்னா என்னது ஆப்போசிட்டா நீங்க சொல்லுவீங்க. வேவ் லென்த் கம்மி ஆனா ஃப்ரீக்வன்சி அதிகம். அப்படிதானா? அதுக்கு வந்து வேவ் லென்த் அலைநீளம் கம்மியா இருக்கும், ஆனா அதிர்வெண் அதிகமா இருக்கும். அதிர்வெண் அதிகமா இருக்கு அப்படின்னா அதுக்கு எனர்ஜியும் அதிகமா இருக்கும். சரியா? அதிர்வெண் கம்மியா இருந்ததுன்னா எனர்ஜி கம்மியா இருக்கும். அதனாலதான் அவங்க ஒரு லைன் சொல்லியிருப்பாங்க.
மேபி இது நம்ம புக்கில் இல்லாமல் இருக்கலாம். பட் என்ன பண்ணிக்கோங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. விச் டிபெண்ட்ஸ் ஆன் இட்ஸ் ஃப்ரீக்வன்சி ஆர் கலர் போட்டுப்பாங்களே. ஏன்னா ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி உண்டு. ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி இருக்கும்போது ஒவ்வொரு எனர்ஜி உண்டு. அதனால தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் கூட நம்ம ஒரு சிமுலேஷனில் பார்க்கலாம். நான் காட்டுறேன். இட் கேன் கிவ் த எலக்ட்ரான் ஜஸ்ட் த ரைட் புஷ் டு எஸ்கேப் ஃப்ரம் த மெட்டல் சர்ஃபேஸ். சரியா? உடனே என்ன பண்ணுவோம்னா அந்த மெட்டல் சர்ஃபேஸ் வந்து எலக்ட்ரானை எஸ்கேப் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. ஓகே. திஸ் ப்ராசஸ் happens almost instantly as soon as the light hits the metal அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது இந்த ப்ராசஸ்ல முக்கியமானது என்னன்னா ஒரு ஒரு டக்குன்னு நடக்கக்கூடிய இன்ஸ்டன்டினியஸ் ப்ராசஸ் இது. இன்ஸ்டன்டினியஸ் சரிங்களா? நீங்க லைட் பட்டு 2 நாள் 3 நாள் கழிச்சுலாம் ஆகாது. பட்ட உடனே எலக்ட்ரான்ஸ் எனர்ஜி கெயின் பண்ணும், உடனே சர்ஃபேஸ் விட்டு வெளியில வரும் அப்படிங்கிற ஒரு மெத்தட். ஓகே. photoelectric emission is essential in many everyday devices. நம்மளுடைய சோலார் பேனல்ல பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜி வருது அப்படிதானே? படுது. சோலார் லைட் ஆக்சுவலாக சன் லைட் படுது. பட்டு இதே மாதிரி தான் நடக்கு. எலக்ட்ரான் எமிட் பண்ணுது. வேர் லைட் எனர்ஜி இஸ் கன்வெர்ட் இன்டு எலக்ட்ரிசிட்டி போட்டிருப்பாங்க அப்படிதானே? ஏன்னா சன்ல வரக்கூடிய லைட் எனர்ஜி தான் நம்ம எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் ஆகுது. இட் இஸ் ஆல்சோ பிரின்சிபல் பிகைன் ஹவு யுவர் ஐஸ் ஒர்க். நம்மளுடைய கண்கள் ஒர்க் ஆகுறதுமே ஆக்சுவலி இந்த பிரின்சிபல் சொல்றாங்க. ஏன்னா கண்கள் ஒர்க் ஆகுதுலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு லைட் தான் டிடெக்ட் பண்ணும் அப்படிதான். நம்ம கண் வந்து லைட்டை அப்சர்வ் பண்ணும், உடனே அது சிக்னலா கன்வெர்ட் பண்ணும் நம்ம பிரெயினுக்கு. உடனே பிரெயின் அதை ப்ராசஸ் பண்ணி ஓகே எதிர்த்தாப்புல இந்த பொருள் இருக்கு, இந்த மனிதன் இருக்கா, அந்த மரம் இருக்கு, செவரு இருக்கு, எல்லாத்துக்குமே லைட் தான் காரணம் அப்படிதானே? அதனால நமக்கு இரவுல கண்ணு தெரியல அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்? ஏன்னா லைட் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகல. நம்ம லைட்டோட யூனிட்ல தான் படிப்போம். they detect light which triggers photoelectric emission in cells. சரியா? உடனே நம்ம உடம்புக்குள்ள கண்ணுல மூளையில் பக்கத்துல உள்ள செல்லாம் போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் நடக்கு. அது என்ன பண்ணும்னா நம்மளால அந்த பொருளை பார்க்கறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ அடுத்து ஃபீல்ட் எமிஷன். இதை தான் நம்ம புக்கில் ரெண்டாவதாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை அந்த ஒரு பிக்சரை ட்ரா பண்ணிட்டு அடுத்து நம்ம ஃபீல்ட் எமிஷனை சொல்கிறேன். இந்த போட்டோ எலக்ட்ரிக் எமிஷனுக்கு ஒரு சிமுலேஷன் இருக்கு. அதையும் நான் காட்டுறேன். இந்த படத்தை போட்டுட்டு அதை காட்டுறேன். இதுல என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா மெட்டல் மெட்டல் எடுக்கிறோம், எலக்ட்ரான்களை காமிக்கிறோம். இங்கேருந்து நீங்க ரேடியேஷனை அது மேல படம் வைக்கிறீங்க, கதிர்வீச்சை. உடனே இதுல இருந்து எலக்ட்ரான்கள் எமிட் ஆகும். எலக்ட்ரான் எமிஷன் நடக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஃப்ரீ எலக்ட்ரான். சரிங்களா? ஃப்ரீ எலக்ட்ரானுக்கு மட்டும் தான் இந்த ஒரு சான்சஸ் உண்டு. நியூக்ளியஸ் பிடிச்சி அட்டாச் பண்ணியிருக்க ஒரு ஹெவி பாண்ட் இருக்கிற எலக்ட்ரான் நடக்காது. ஏன்னா இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு எனர்ஜி கொடுத்தாலே போதும், எஸ்கேப் ஆகி போயிடும். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ இந்த போட்டோ எலக்ட்ரிக் எமிஷனை நீங்க பார்க்கறதுக்கு ஒரு சின்ன சிமுலேஷன் காமிக்கிறேன். ஸோ ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியுதா? ஓகேவா? ரைட். இதில் பாருங்க, பேட்டரி கனெக்ட் பண்ணிப்பாங்க. நான் ஒரு லைட்டை வச்சிருக்கேன். ரைட்டா? இல்லை இன்டென்சிட்டி நான் கூட்டி குறைக்கலாம். பட் இதுக்கு நிறைய இந்த கான்செப்ட்ல பின்னாடி இருக்கு. இந்த ஒளிச்செறிவை கூட்டி குறைக்கிறது, அதாவது இன்டென்சிட்டியோட எஃபெக்ட் எப்படி ஃபோல்ட் எலக்ட்ரிக் கரண்ட்ல இருக்கும், அப்புறம் ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னு பின்னாடி இருக்கு. பட் அதெல்லாம் நம்ம காட்டும் போது இதே சிமுலேஷன் காட்டி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இப்போ நம்ம பார்க்கறது ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு மாடல் மட்டும் தான். என்ன அப்படின்னா பாருங்க, 2 பிளேட் இருக்கு, பேட்டரி கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டை எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா இது வந்து ரேடியேஷன் அப்படின்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் பார்க்கணும். இதை வந்து நான் ஆன் பண்றேன். என்ன நடக்குன்னு பாருங்க. இங்க என்ன நடக்கு? எலக்ட்ரான்களை எமிட் ஆகுது பாருங்க. அந்த சர்ஃபேஸ் வந்து எலக்ட்ரான் எமிட் ஆகி நம்ம எமிட் ஆகிற வரைக்கும் தான் நம்ம ப்ராசஸ். பட் இதுல இன்னொரு பிளேட்டை ரீச் ஆகி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அதனால தான் கீழே நீங்க பார்க்கலாம் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு 0.038. அப்போ அந்த அளவுக்கு ஆம்பியர் கரண்ட் ப்ரொடியூஸ் இருக்கு. பட் அதை நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். பட் நம்ம தெரியக்காண்டி இதை காமிச்சிருக்கேன். இதுல நீங்க பார்க்கலாம். இப்போ இன்டென்சிட்டி நான் வந்து 36% வச்சிருக்கேன். 100% வைக்கலாம். 100% வைக்கலாம். என்ன நடக்கு அப்படிங்கிறத அதை வச்சு ஒரு நீங்களே கெஸ் பண்ணலாம். 100% வச்சோன்னா சார் எலக்ட்ரான் அதிகமாக உண்மையிலப்படுது. கரெக்ட். இதை தான் நீங்கள் பின்னாடி படிப்பீங்க. சரியா? ஸ்ட்ரெயிட் லைன் கோடெல்லாம் போட்டிருப்பாங்க. போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கும் லைட் இன்டென்சிட்டிக்கும். இன்டென்சிட்டி நீங்கள் கூட்டினீங்கன்னா
போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் கூடும். இப்போ கரண்ட் கூடி இருக்கு பாருங்க, நீங்க கீழே பார்க்கலாம் 0.104 அப்படின்னு கூடி இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த விட. அண்ட் இன்னொன்னு இதுல காமிக்கணும்னா ஹை எனர்ஜி அப்படின்னு ஒன்று சொன்னோன்னா, இப்போ நான் எடுத்திருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வயலட் கலர், ப்ளூ கலர் அந்த மாதிரி எடுத்திருக்கேன், பர்பிள் கலர் அந்த மாதிரி. இப்போ பாருங்க, ரெட்டுக்கு வந்து வேவ்லென்த் அதிகம். அதான் வேவ்லென்த் அதிகம்னா அதோட ஃப்ரீக்வன்சி கம்மி. ஃப்ரீக்வன்சி கம்மினா எனர்ஜி எப்படி இருக்குன்னு நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஃப்ரீக்வன்சி கம்மி, ஃப்ரீக்வன்சி வேவ்லென்த் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கோங்க. இப்போ ரெட்டு, இப்போ லைட் வச்சிருக்கேன் பாப்பா, 417 நானோமீட்டர் வேவ்லென்த். வேவ்லென்த்தோட யூனிட். இப்போ நான் கூட்டுறேன் பாருங்க, வேவ்லென்த் கூடும் பாருங்க, உங்களுக்கு ஸ்க்ரீன்ல தெரியும் நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு நான் ரெட்டை வச்சுட்டேன், 703 நானோமீட்டர். வேவ் லென்த் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு தெரியும். வேவ் லென்த் ரொம்ப ரொம்ப அதிகம்னா ஃப்ரீக்வன்சி ரொம்ப ரொம்ப கம்மியாகும், அதிர்வெண் குறையும். அதிர்வெண் குறையுதுன்னா ஆற்றல் குறையும். அது நான் சொன்னேன், ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஆற்றல் எனர்ஜி கம்மியாகும். ஸோ அதனால தான் இதில் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் நடக்கல பாருங்க. இதில் நடக்கா, ஏன் நடக்கல அப்படின்னா, நீங்க கொடுக்கற கூடிய அந்த லைட்டோட எனர்ஜி அந்த எலக்ட்ரான்கள் எஸ்கேப் ஆகிறத விட அதிகமா, அதாவது எஸ்கேப் ஆகணும், அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும். நீங்க கொடுக்குற இப்ப எனர்ஜி அது என்ன சார் போகும்னா, நீங்க இந்த கொஸ்டின் கேட்கலாம். இது ஆக்சுவலி ஒரு நல்ல கொஸ்டின். என்ன கொஸ்டின் அப்படின்னா, சார் ஓகே நான் ஆனாலும் நான் லைட்டை ஆன் பண்ணி தானே சார் வச்சிருக்கேன், லைட்டை வந்து ஆன் பண்ணியிருக்கேன், எனர்ஜி நான் பாஸ் பண்ணா சரி, அப்ப வேர் திஸ் எனர்ஜி கோஸ், இந்த எனர்ஜி எங்க சார் போயிருக்கு? எஸ், கரெக்ட். இந்த எனர்ஜி வந்து என்ன பண்ணும்னா எலக்ட்ரான் அப்சர்வ் பண்ணிடும், உள்ள இருக்க எலக்ட்ரான் அப்சர்வ் பண்ணிடும். ஆனா அதுலால வெளியில வர முடியாது, அது அப்சர்வ் பண்றதுக்கு தான் பண்ணிருமே, வெளியில வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான எனர்ஜி தேவை. அப்போ அலைநீளம் அதிகமான லைட்டை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது, அலைநீளம் கம்மியான லைட்டை நீங்க யூஸ் பண்ணணும். இதெல்லாம் நம்ம டீப்பா பின்னாடி படிப்போம், பட் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அலைநீளம் கம்மியானது நான் இப்போ கம்மி பண்றேன் பாருங்க, ரெட்ல இருந்து அப்படியே கம்மி பண்ணா பின்னாடி வரணும், அப்படிதானே? எல்லோவுக்கு வந்துடுறேன், கிரீனுக்கு வரேன். ம், இப்போ பாருங்க லேசா வருது பாருங்க, தெரியுதா? இன்டென்சிட்டியை இந்த இடத்துல உங்களுக்கு குறைச்சு காமிக்கிறேன். இப்போ 100% இருக்கு. ஆ? கொஞ்சம் நிறைய வரட்டும், நான் காமிக்கிறேன், இன்டென்சிட்டி குறைச்சு காமிக்கிறேன் பாருங்க. இன்டென்சிட்டி ரொம்ப குறைச்சு 8% வச்சிருக்கேன், அப்படியே ஒன்னே ஒன்று தான் வருது. ரைட்டா? கிளியர்? ஓகே, குட். இது நீங்கள் அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இப்போ நான் இந்த உங்களுக்கு வேவ்ல இருந்து குறைச்சு காமிக்கிறேன் பாருங்க. அல்ட்ரா வயர்லாம் மொயினா சூப்பரா நல்லா இருக்கும், புறா ஊதா கதிர்கள் இவமே நல்லா உங்களுக்கு தெரிஞ்சது. இதெல்லாம் நம்மளுடைய விசிபிள் ஸ்பெக்ட்ரத்தை நான் காமிச்சிட்டு இருக்கேன். கண்ணூர் ஒளி அப்படிம்பாங்க, அதோட விப்ஜிஆர் தான் காமிச்சிட்டு இருக்கேன். அப்படிதானே? வயலட், இண்டிகோ, ஒன் செகண்ட், வயலட், இண்டிகோ, ஆரஞ்சு, ரெட்டு, கிரீனு, ப்ளூ, இதெல்லாம் தான் பண்ணிட்டு இருக்கோம். ம். இப்ப நிறைய இருக்கா? அப்பள பார்த்தா விட இப்ப நிறைய இருப்பாங்க. இதெல்லாம் அல்ட்ரா லைட் பாஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ கரண்ட பாருங்க, 0.530 அந்த அளவுக்கு வந்திருக்கு, பர்ஃபெக்டா வந்திருக்கு. ஓகேவா? ரைட். இப்போ இப்போ இந்த இடத்துல நீங்க சோடியம் நான் யூஸ் பண்ணிருக்கோம், டார்கெட் மெட்டீரியல் ஏன்னா படக்கூடிய மெட்டல், அதை நம்ம சோடியம் எடுத்துக்கலாம். இதை கூட மாத்தலாம், ஜிங்கா மாத்தலாம். ஜிங்கா இருக்குமே என்ன நடக்கும், அப்புறம் காப்பரா மாத்தினா என்ன நடக்கும், இதெல்லாம் நம்ம ஃபர்தர் கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போ இதை மட்டும் நீங்க வச்சு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ரைட். ஏன்னா அந்த மெட்டலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ. ஓகே, இப்போ உங்களுக்கு போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபீல்டு எமிஷன் போலாமா? ஃபீல்டு எமிஷன் தமிழ்ல பார்த்தீங்கன்னா புல உமிழ்வு. புலம் அப்படின்னா இங்க நம்ம மின் புலத்தை பத்தி பேசுறோம், எலக்ட்ரிக் ஃபீல்ட கொடுக்கணும். நீங்க ஒரு மெட்டல் எடுக்கிறீங்க, எடுத்துட்டு அதுல எலக்ட்ரிக் ஃபீல்ட கொடுக்குறீங்க, ரெண்டு சைடும் வச்சு எலக்ட்ரிக் ஃபீல்ட கொடுக்குறீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணும்னா அந்த எலக்ட்ரானை புல் பண்ணும். ஸோ ஃபீல்ட் எமிஷன் occurs when a very strong electric field pulls electron from the surface of material. Imagine you have a metal and you create a powerful electric field around it. சரியா? நீங்க இந்த மாதிரி ஒரு வலிமையான மின் புலத்தை எடுத்துக்கிறீங்க, அதை யூஸ் பண்ணி உபயோகப்படுத்தி உலகத்தோடைய அந்த பரப்பில் இருந்து எலக்ட்ரான்கள் உமிழச் செய்றீங்க. சரிங்களா? உலகத்தோட குறுக்கே அழிக்கிறீங்க, உடனே மின்புல உமிழ்வு நடக்குது அப்படிங்கிறாங்க.
இந்த வலிமையான மின்புலம் கற்றா எலக்ட்ரான்களை கவர்ந்தெழுத்து அவை பரப்பு மின்னழுத்த அரணை கடந்து வெளியேற உதவுகின்றது. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன பண்ணும்னா அந்த எலக்ட்ரானை புல் பண்ணி அதோடைய சர்ஃபேஸ் பேரியர் அந்த அந்த மெட்டலுக்குன்னு ஒரு சர்ஃபேஸ் பேரியர் இருக்கும்ல அதோடைய அந்த சர்ஃபேஸ் பேரியரை ஓவர் கம் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. சரியா? ஹெல்ப் பண்ணுது. ஓகே. This electric field is so strong that it can be overcome the forces holding the electron within the metal, causing them to be pulled away. இதுதான் நம்ம சொன்னேன். சரியா? ஓகே. Field emission is important because it allows to control the flow of electron without needing to rely on heat in the material அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஸோ ஃபீல்டு எமிஷனை பொறுத்த வரைக்கும் ஒன்று என்ன அப்படின்னா நீங்கள் ஃபீல்டை கூட்டலாம் குறைச்சிக்கலாம் ஒரு கண்ட்ரோல் உங்கள்கிட்ட அந்த கண்ட்ரோல் இருக்கும் அப்படின்னா. ஸோ உங்களுக்கு அதிகமான எமிஷன் நடக்கும்னா அதுக்கு ஏற்ற ஃபீல்டை கொடுக்கலாம் குறைய கொடுக்கலாம் இந்த மாதிரி இருக்கு. ஸோ ஹீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்காங்க. அண்ட் திஸ் மேக்ஸ் இட் யூஸ்ஃபுல் இன் டெக்னாலஜி லைக் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அண்ட் ஃபிளாட் பேனல் டிஸ்பிளேஸ். ஃபிளாட் பேனல் டிஸ்பிளேஸும் இப்போலாம் வந்துட்டு அப்படின்னா அதுலலாம் இந்த எலக்ட்ரான் எமிஷன் ஃபீல்டு எமிஷன் தான் நடக்கு. ஓகேவா? ஃபீல்டு எமிஷன் ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல இருக்கக்கூடிய ஒரு டைப். ஃபீல்டு எமிஷன் டிஸ்பிளே அதெல்லாம் யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஃபிளாட் பேனல் டிஸ்பிளே எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஃபீல்டு எமிஷன் எதுக்கு யூஸ் ஆகும்னா ஒரு பிரைட்டான கிளியரான இமேஜை கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அது எப்படி கிரியேட் பண்ணும் அந்த பிரைட்டான கிளியரான இமேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை கண்ட்ரோலிங் த எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ரம் டைனி பாயிண்ட்ஸ் அந்த டிஸ்பிளே சர்ஃபேஸில் இருக்கிற டைனி பாயிண்ட்ஸ்லேருந்து வெளியேறக்கூடிய அந்த எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான் வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்மளுக்கு பிரைட்டான கிளியரான இமேஜஸ்லாம் கிடைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ரைட். இப்போ லாஸ்டா நம்ம போகக்கூடியது பார்த்தீங்கன்னா செகண்டரி எமிஷன் இரண்டாம் நிலை உமிழ்வு. ஸோ செகண்டரி எமிஷன் அக்வர்ஸ் வென் ஹை எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் ஆர் எலக்ட்ரான்ஸ் கொலைட் வித் ஏ மெட்டல் சர்ஃபேஸ். ஒரு உலகத்தோடைய பரப்புல எலக்ட்ரான்கள் இல்ல அதிக அதிக ஆற்றல் கொண்ட துகள்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா படுது. அப்போ அடிஷனலா எலக்ட்ரான் எமிட் ஆகுது காசிங் த எஜெக்ஷன் ஆஃப் அடிஷனல் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் த மெட்டீரியல். இந்த எனர்ஜெட்டிக் பார்ட்டிகல் எலக்ட்ரான் இருக்கலாம் இல்லை அயான்ஸாக இருக்கலாம். அப்போ அந்த மெட்டீரியலோட சர்ஃபேஸில் ஹீட் பண்ணுது. அப்போ என்ன பண்ணும்? தே டிரான்ஸ்ஃபர் தேர் எனர்ஜி டு தட் எலக்ட்ரான்ஸ். அப்படிதானே? நான் வந்து மோதுறேன்னா என்னோட எனர்ஜியை நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அந்த எலக்ட்ரானுக்கு அந்த மெட்டல் மெட்டலில் சர்ஃபேஸில் உள்ள எலக்ட்ரானுக்கு. உடனே அது கெட் பண்ணிட்டு அது எஸ்கேப் ஆகி போகுது. மிக வேகமாக செல்லும் எலக்ட்ரான் கற்றை உலோகத்தோடைய பரப்பின் மீது மோதுகிறது. உடனே அதோட இயக்காற்றல் உலோக பரப்பில் உள்ள கற்ற எலக்ட்ரானுக்கு கடத்தப்படுகிறது அல்லது மாற்றப்படுகிறது. உடனே கற்ற எலக்ட்ரான்கள் வந்து என்ன ஆகிரும் பார்த்தீங்கன்னா போதிய அளவு இயக்காற்றலை பெறுகிறது. உடனே இரண்டாம் நிலை எலக்ட்ரான் உமிழ்வு நடக்கிறது. சரியா? This added energy can cause the sum of the electron within the material to gain enough energy. அதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னதான் அந்த லைனை காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த பாயிண்டா எழுதி இருக்கிறத காமிக்கிறேன். எனர்ஜியை கெயின் பண்ணும் அந்த சர்ஃபேஸ் வந்து வெளியில வர்றதுக்கு ஈவன் தோ தே வேர் நாட் ஒரிஜினலி ஹீட்டட். சரிங்களா? ஓகே. ஸோ செகண்டரி எமிஷன் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது இன் வேரியஸ் அப்ளிகேஷன் லைக் இன்க்ளூடிங் இதெல்லாம் நம்ம புக்கில் இல்லாத லைன் கூட இதில் இருக்கும். நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா பிம்ப செறிவாக்கிகள் ஒளி பெருக்கி குழாய்கள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ரைட்டா? ரெண்டெண்ணா போட்டிருப்பாங்க. இமேஜ் இன்டென்சிபியஸ் அண்ட் ஃபோட்டோ மல்டிப்ளர் டியூப்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பட் அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். செகண்டரி எமிஷன் is used in various applications including particle detectors, electron multiplexers and photo multiple tubes. இதெல்லாம் யூஸ் ஆகுது. And it's particularly useful in devices where amplification of signal or detection of very low levels of radiation or light is necessary அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலரான பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் இந்த மாதிரி டிவைஸ்ல யூஸ் ஆகுதுன்னா நீங்க வந்து ஒரு சிக்னலை ஆம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா ஆம்பிளிஃபைனா அதோடைய மல்டிபிள் பண்ண போறீங்க. சரிங்களா? நீங்க ஒரு வெரி லோ லெவல்ஸ் ஆஃப் ரேடியேஷனோ லைட்டையோ வந்து டிடெக்ட் பண்றீங்க. அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த செகண்டரி எமிஷன் மெத்தட் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? ஓகே, ரைட். ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ எலக்ட்ரான் எமிஷன் பற்றி நீங்கள் எல்லாமே டீட்டெயிலாக படிச்சுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதோடைய ஃபோட்டோ எலக்ட்ரான் எமிஷனையும் நான் காமிச்சிட்டேன். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் அதோடைய டயக்ராம் போட்டு காமிச்சேன். அதுதான் அதோட சிமுலேஷன் நம்ம பார்த்தோம். சிமுலேஷன்லேருந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எப்படிலாம் இது மாறுது எல்லாம் எப்படி எமிஷன் நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் 4 டைப் ஆஃப் எமிஷனை பார்த்தோம். எமிஷன் என்னன்னு சொன்னேன். அண்ட் 2 கீவேர்ட் சர்ஃபேஸ் பேரியர் அண்ட் ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் த மெட்டல் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொன்றும் இருக்கும். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு
நான் வந்து ஒரு சோடியம் அப்படின்னு வச்சு காமிச்சேன். வேற வேற மெட்டீரியல் வேற வேற மாதிரி நடக்கும்னு நான் சொன்னேன்னா அதுக்கு வந்து என்ன அது பின்னாடி படிப்போம். உதாரணத்துக்கு சோடியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Na இதோடைய ஒர்க் ஃபங்க்ஷன் எலக்ட்ரான் வோல்ட் சொல்லணும். 2.75 எலக்ட்ரான் வோல்ட். வேற நம்ம யாரை எடுக்கலாம்னா இப்போ வேற அலுமினியம் நம்ம பார்த்தோம் சரியா. அலுமினியம் ஏஎல் அப்படின்னு போடுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 4.28 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ உங்களுக்கு தெரியுதா எல்லா மெட்டீரியலுக்கும் ஒரே மாதிரி இருக்கு. இது மாதிரி நம்ம புக்ல சூப்பரா கொடுத்துருப்பாங்க. அந்த மெட்டீரியல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 மெட்டலுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துக்கோங்க, கம்பேர் பண்ணுங்க. அப்போ சீசியத்துக்கு யூஸ் ஆகிற மாதிரி பொட்டாசியத்துக்கு நம்ம பண்ண முடியாது. அதுக்கு அதுக்கு வேற விதமா நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரியா. ஒர்க் ஃபங்க்ஷன் இஸ் டிஃபரெண்ட் ஃபார் டிஃபரெண்ட் மெட்டல்ஸ் சரியா. அப்போ ரொம்ப குறைவான ஒர்க் ஃபங்க்ஷன் இருக்குன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி, நமக்கு ஒரு ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கொஞ்சோண்டு எனர்ஜி கொடுத்தாலே எலக்ட்ரான் எமிட் பண்ணதாப்பா அப்படின்னா நம்ம அதுதான் சூஸ் பண்ணும் கரெக்டா. இஸ் மோர் எஃபெக்டிவ் இன் எலக்ட்ரான் எமிஷன் சொல்லியிருப்பாங்க. அந்த லைன் நல்ல நல்ல லைன். ஏன்னா எக்ஸ்ட்ரா எனர்ஜி வந்து நீங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு 2.75 எலக்ட்ரான் வோல்ட் கொடுக்குறீங்கன்னா 2.75 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்தீங்கன்னா அதோட ஒர்க் ஃபங்க்ஷன் ஈக்குவல் ஆகும். நீங்க 2.76 எலக்ட்ரான் வோல்ட் உதாரணத்துக்கு சொல்றேன் கொடுத்தீங்கன்னா எலக்ட்ரான் எமிட் பண்றதுக்கு நீங்க பண்ணிக்கலாம். அப்போ நீங்க கொடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா எனர்ஜி என்ன பண்ணுவோம்னா அந்த மெட்டலோடைய சர்ஃபேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அப்படிதானே. நீங்க கொடுக்குற எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமா கொடுக்க கூடாது. அதிகமா கொடுத்து எலக்ட்ரான் எமிட் பண்றது நான் ப்ராஃபிட் அப்படிதானே. அந்த அளவுக்கு நம்மளுக்கு உபயோகம் இருக்காது. ரொம்ப ஸ்மாலா இருக்கு எவ்வளவோ நான் எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப ஸ்மாலா இருந்தால் தான் எனக்கு நல்லது. ஸோ அதுக்கு ஒர்க் ஃபங்க்ஷன் லெஸ்ஸா இருக்கக்கூடிய ஸ்மாலா இருக்கக்கூடிய மெட்டல் தான் மோர் எஃபெக்டிவ். இட் இஸ் ப்ரிப்பேரபிள் சரியா. அப்போ நம்ம புக்ல பாத்தீங்கன்னா சீசியம், பொட்டாசியம், சோடியம்லாம் பார்த்தீங்கன்னா 2.75 தான். அலுமினியத்தை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். இன்னும் 4.28 வெயிட். இன்னும் பிளாட்டினம் பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5.65 எலக்ட்ரான் வோல்ட். அதெல்லாம் சூஸ் பண்ணவே வேண்டாம் சரியா. இதெல்லாம் இப்படி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சும்மா டேபிள் பார்க்காம போயிடாதீங்க. இந்த லைனை படிச்சுட்டு அந்த டேபிளும் கம்பேர் பண்ணி ஓகே இந்த மெட்டல் சூஸ் பண்றது நல்லது இந்த மெட்டல் வேண்டாம் அப்படின்னு ஒரு சின்ன மைண்டுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணுங்க. ஓகேவா. ரைட். போதுமா இன்னைக்கு இந்த டாபிக் போதும். அடுத்த கிளாஸ்ல இந்த ஹெட்ஸ் ஹால்வாட்ச் அண்ட் லெனார்ட்ஸ் அப்சர்வேஷன் அது ஒரு 5 மார்க் கொஸ்டின் அதை நான் அடுத்த கிளாஸ் நடத்துறேன். இந்த கிளாஸ் போதும். ஸோ கிளாஸ் நிறைச்சதை வாழ்க பாரதம் வெல்க தமிழகம். நன்றி வணக்கம்.